ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படுவதோடு மெட்ரோவும் கிடைக்கும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்தும் கூட வாக்கு வங்கிக்காக திமுக பிளவை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டியதாக கூறினார். மதுரையை சுத்தமான நகராக மாற்ற வேண்டும் என்றால் திமுக யாருமே மதுரையில பொறுப்பில் இருக்கக்கூடாது. திமுக யாரும் பொறுப்பு இருக்கக்கூடாது, மேயரும் இருக்கக்கூடாது, எம்எல்ஏ இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் சுத்தமாக நகரமாக மாறும். அதே போல இரண்டாவதாக மெட்ரோ வர வேண்டும் என்றால் நாம் இங்கே இருக்க வேண்டும். இவங்க ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மாசத்திலிருந்து இன்னைக்கு ஏப்ரல் 5 மாத கால ரிப்போர்ட் கொடுக்காதவங்க எப்படி ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க? நாம ஆட்சிக்கு வந்தவுடன் செய்யக்கூடிய முதல் வேலை மறுபடியும் ஒரு டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து மதுரையினுடைய மக்கள் தொகை 20 லட்சம் பேருக்கு மேல் இருக்கிறத சுட்டிக்காட்டி சரியான முறையில் மத்திய அரசிடம் பேசி அந்த மெட்ரோவை வாங்கி கொண்டு வருகின்ற பொறுப்பு எங்கள் எல்லோருடைய பொறுப்பு. அருமை சொந்தங்களே, ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.